ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா ரோட் சைட் காளான எப்படி முட்டைக்கோஸ் காளான் இல்லாமல் இப்படியும் செய்யலாமாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 4-5 பீன்ஸையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே ஒரு பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருந்த பீன்ஸையும் கேரட்டையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதோட ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவையும் 2 ஸ்பூன் மைதா மாவும் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக வத்தப்பொடியும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வடை பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை எடுத்து குட்டி குட்டி போண்டா சைஸில் வடையை தட்டி அந்த ஆயிலில் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு கூட நல்லா வேகும். ஆயிலில் போட்ட உடனே கரண்டியை போட்டு திருப்பி போட்டுறாதீங்க. அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்போ தான் அது உதிராமல் நல்ல போண்டா ஷேப்பில் வரும். இந்த போண்டா செஞ்சு ஆற வைக்கிற கேப்பில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க காளான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், இது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, இஞ்சி, பூண்டையும் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த கேப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இது இந்த மாதிரி மாவு மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் நம்ம அடுப்பில் இருந்த மசாலாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிறதுனால இது கூட நம்ம கலக்கி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் கூட சேர்க்கும் போது இது கொஞ்சம் கட்டியாக மாறும். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த போண்டாவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உதிர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அந்த கொதிக்கிற மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி இந்த மாதிரி கட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி கொஞ்சமாக அது மேலே குட்டி குட்டியாக வெட்டின ஆனியனை தூவி கொஞ்சம் டீக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு. இது அப்படி பார்க்க ரோட் சைட் காளான் மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரோட் சைட் காளானே தோத்துட்டுனா பார்த்துக்கோங்க. வெஜிடபிளே சாப்பிடாதவங்க குழந்தைங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.